இது யார் சொல்லிட்டு இருக்காங்க? ஜீரோனா யார் சொல்லிட்டு இருக்காங்க? ஜீரோனா யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க. ஆளுங்கட்சி தானே, அப்போ திமுக தானே. இப்ப பேர் சொல்லுங்க. திமுக ஜீரோ சொல்லித்தானே ஆகணும். இது வரைக்கும் ஜீரோ தமிழகத்துக்கு அவங்க கொடுத்தது ஜீரோனா அவங்க ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த பட்ஜெட்ல மேக்சிமம் உங்களுக்கு தமிழகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுவே மக்கள் கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே தரல. இப்போ சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்லயும் உங்களுக்கு எதுவுமே வரல. திமுக சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு திமுக வந்து மக்களை மாத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதுல இருந்து நல்லாவே தெரியுது. மக்கள் படிச்சவங்க, தினமும் பேப்பர்ல வருது, நியூஸ்ல இருக்கு. நாங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நியூஸ் பேப்பர் பாருங்க, கம்ப்ளீட்டா பட்ஜெட் பாருங்க. ஒட்டுமொத்தத்துல இந்தியாவிலே இருக்கிறது, நாட்டில் இருக்கிறது எல்லா மாநிலத்திலையும் கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தடவை பாருங்க. அதுக்கப்புறம் திமுக காரங்க கிட்ட நம்ம பேசுவோம். யார் வச்சிருக்காங்க? இல்லையே, அதுதான் அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் உருப்படியான விஷயங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாம பாராளுமன்றம் வந்து சும்மா வந்து பேசணுங்கிறதுக்காக இருக்கக்கூடாது, முக்கியமான விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கணும். ராகுல் காந்தி அவர்கள் இது வரைக்கும் பாராளுமன்றத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்கிறாரு, ஒரு வார்த்தை யாராவது காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். நாங்க பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துடைய நேரத்தை வீணாக்குறதுக்காக மட்டும்தான் அங்க வந்து பேசிட்டு இருக்காரு. உருப்படியான விஷயம் எதுவுமே இது வரைக்கும் பேசல. நாங்க தான் அப்போலேருந்து சொல்லிட்டே இருக்கோம். தமிழகத்துல இன்னைக்கு போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுன்னா அது டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. எத்தனை குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க இருக்கட்டும், கல்லூரியில படிக்கிற பசங்க இருக்கட்டும், போதைப் பொருட்களும் மட்டுமல்ல, டாஸ்மாக் வீட்டு பக்கத்துலயும் சரி, ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற இடங்கள் இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இல்ல காலேஜஸ், யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ், அது எல்லாம் தெரு டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நீங்க வந்து எங்களுக்கு அவ்வளோ காசு வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் டாஸ்மாக் மட்டும்தான். அதுக்கப்புறம் அது தாண்டி வேற எந்த மூலமா வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தமிழகத்துல வசதி வருது கொஞ்சம் சொல்லுங்க. எந்த பிளானும் வைக்கல. வைஸ் பிரசிடென்ட்ங்கிறது முறையில கட்சி சார்பாக என்ன வேலை கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் ஒழுங்கா செஞ்ச போதும். இந்த தேர்தலில் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அடியில் எல்லாரும் வேலை செய்கிறோம். ஸோ நான் இந்த இடத்துல போட்டியிட போகிறேன், நான் அந்த இடத்துல நிற்க போகிறேன், அது முக்கியம் கிடையாது. என்டிஏ ஜெயிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பாடுபடணும், என்ன கஷ்டப்படணும், அது மட்டும்தான் செய்யணும். இல்லையே, அது எல்லாமே வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ்ல பார்க்க கூடாது. ஐ திங்க் சட்ட ரீதியாக என்ன இருக்கு, சட்டம் மீறி நீங்க போகும்போது அது விஷயங்கள் நடக்கும். ஆனா இந்த வகையில நான் ஃபுல்லா வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னால பேசுறேன். நான் சொல்றேன் யாரு தாக்குறாங்களோ அவங்க கிட்டதான் கேள்வி கேட்கணும். யார் நயினார் சார் கேட்கணும். ஒரு நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க வந்து மேடையில ஒரு சாதாரணமா ஹீரோ மாதிரி நீங்க போய் ஆடுனீங்கன்னா அது வேற மாதிரி போகும். ஒரு கட்சியோட தலைவருங்கிறது முறையில, பட் அது ப்ராபப்ளி அவருடைய ஸ்டைல் இருக்கு, அது விஜயோட ஸ்டைல் இருக்கு. மக்கள் வந்து விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்சர் அப்படிதான் பாக்குறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் என்னால சொல்லிக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி மீனான இன்னொரு தமிழகத்துல 2 கூட்டணிகள் தான். ஒரு கூட்டணி வந்து திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொரு கூட்டணி
பாஜக தலைமையிலான கூட்டணி சொல்லியிருக்காரு. ஆனா அதிமுகவோட தலைமையில கூட்டணி கிடையாது. புரியல எனக்கு. ஒரு கூட்டணி வந்து தேர்தல் கூட்டணி திமுக யார் சொல்றாங்க? ஓகே, தேர்தல் கூட்டணி திமுக தலைமையான கூட்டணி, இன்னொரு கூட்டணி வந்து பாஜக தலைமையான கூட்டணி சொல்லியிருக்காரு. ஆனா அதிமுக எவ்வளவு தலைமை வந்து பாஜக தலைமையில ஒரு கூட்டணி மறுபடியும் சொல்றேன். விஜய் அவர்களுடைய நேர் எதிரியாக அவர் சொல்லும் போது திமுக தான் சொல்லிட்டு இருக்காரு, அதிமுக இது வரைக்கும் சொல்லல. இப்போ அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்ன முடிவு பண்றாரு, என்ன இன்னும் கோட் ஆஃப் கான்டாக்ட் உங்களுக்கு வரல. இந்த மாதத்துக்குள்ள வரணும் உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டாக்ட், அல்லது 2 வாரத்துல கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அவர் சொல்றாரு. அதுக்கு நான் இப்ப உங்ககிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன்? தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்களுடைய மேஜர் யாரு? மேஜர் வந்து எங்களுக்கு கூட்டணியில யாரு? நாங்க யார் வந்து முதலமைச்சராக நாங்க வந்து முன்னாடி கொண்டு போய் பேசிட்டு இருக்கோம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அடிப்படையில் எங்களுடைய, நாங்க ஓப்பனா சொல்றோம், எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி இருக்கும்போது அவர் எந்த கட்சியில சார்ந்தவர்? அவ்வளவுதான். வரட்டும். என்னென்ன தொகுதி இருக்கு இன்னும் முடிவாகல, எத்தனை தொகுதி இருக்கு இன்னும் முடிவாகல. அதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதான் சொன்னேன், ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எங்களுக்கு வேணும். பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கு. நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு முறை வந்து நாரி சக்தி பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ரிபப்ளிக் டே இருக்கட்டும், இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு தொழிலையும், ஒவ்வொரு இதுலையும், ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் வந்து டாப் நாச் பொசிஷன்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. பெண்களுக்கு இந்த பட்ஜெட்லயே நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், அவங்க தனியா சொந்த காலில் நிக்கிறதுக்கு, அவங்க பிசினஸ் பண்றதுக்கு எல்லா வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆனா எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி எங்களுக்கு இன்னும் தெரியல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம். ஆனா திமுக கூட்டணி உறுதியா இருக்க முடியும். காங்கிரஸ் வந்து அதிகமான அதாவது ஒரு குழு அமைச்சிடும். அவங்களோட கூட்டணி ஒரு பிரச்சனையாக போயிட்டு இல்ல, எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க வந்து நீ என்னுடைய முதுகு சொரிஞ்சிக்கோ, நான் உன் முதுகு சொரிஞ்சிக்கிறேன்னா இருக்க முடியும்? இன்னைக்கு திமுக அண்ட் காங்கிரஸ் கூட்டணி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. கடைசியாக அவங்க 2 பேரும் ஒரே கூட்டணியில இருக்க போறாங்களா இல்லையா, அதுவே ஒரு சந்தேகத்து கூடிய ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா ஆளாளுக்கு விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜெயிச்சா எங்களுக்கு வந்து பொசிஷன்லயே எங்களுக்கு பவர்ல பங்கு வேணும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தேர்தலுக்கு அதான் சொன்னேன், 2 வாரம் அதுக்குள்ள பார்ப்போம், எது வேணாலும் மாறலாம். எஸ்.வி. சேகர் சருக்கு என்னால பதில் கொடுக்க முடியாது. ஆளாளுக்கு விமர்சிச்சு இருப்பாங்க. ஆளாளுக்கு அவங்க விமர்சிக்கிறதுக்கு பதில் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம. சரிங்களா? கேட்கல நீங்க பேசுறது. யாரு? சரி, எதுக்கு? விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடுனாங்க. அது வந்து முருகர் பாடல் வந்து ஒரு சினிமா பாடலாம் கலந்து பாடுனாங்க. விஜய் டான்ஸ் பண்ணிருக்காரு சொல்லிட்டு இப்போ கன்னடங்கள் இருந்திருக்கேன். அது வந்து வேறு முருகன் மணிப்பொங்கல் இல்ல, நான் கேக்குறேன், விஜய் பார்த்துட்டு முருகனை பாட்டு பாடினதுக்கு கண்டனம் தெரிய வச்சாங்களா, இல்ல அந்த இடத்துல விஜய் இருக்கிறதுனால முருகனை பாட்டு பாடினாங்க அதுக்கு விமர்சனத்தை தெரிய வச்சிருக்காங்கன்னா அது தெரியணும் ஃபர்ஸ்ட். சரி, அதுக்கு என்ன தப்பு இருக்கு? இது யார் விமர்சிக்க தெரிய வைக்கிறாங்க? இல்லையே, நான் வந்து எல்லாமே பாஜகல இருந்து விமர்சிக்கிறாங்கன்னா அப்படி இல்லை. நீங்க எல்லாமே பாஜக சுத்தி காட்டிட்டு பேச முடியாது. அது ஏன் பாடி இருக்காருன்னு ஒண்ணு தெரியணும். சரிங்களா? ஏன் பாடி இருக்காருன்னு ஒண்ணு தெரியணும் நமக்கு. அதுக்கப்புறம் தான் 0.